நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களுக்கு எல்போல ஏற்பட்ட ஒரு பிராக்சரின் காரணமாக இந்த ஐபிஎல் சீசனை அவரால தொடர முடியாது. எல்லா ஐபிஎல் டீமுடைய ஃபேன்ஸுமே அவங்க டீம் பேட்டிங் பண்ணும்போது ஒரு விக்கெட் ஒண்ணு விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க ரொம்பவே சோகமாயிடுவாங்க. கிரவுடு ரொம்ப சைலண்ட் ஆயிடும். ஆனா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல தான் 6வது விக்கெட் விழுந்தது அப்படின்னா கிரவுடு பயங்கரமா கத்த ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம தல தோனிய நேர்ல பார்க்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லா ஃபேன்ஸுமே எக்ஸைட் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. டீமுடைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் காயம் காரணமாக இந்த ஐபிஎல் சீசன்ல விளையாட மாட்டாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதற்கு ஃபேன்ஸ் கவலைப்படுறாங்களா, சந்தோஷப்படுறாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லா ஃபேன்ஸும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றது ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரியும். நம்ம தல தோனி தான் மீண்டும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய கேப்டன் ஆக போறாரு. நாளைக்கு நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக நடக்கிற மேட்ச்ல நம்ம தல தோனி மீண்டும் கேப்டனா களமிறங்குறாரு. ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா இல்லைன்னா ஆண்ட்ரே சித்தார்த் ஆர் ஷேக் ரஷீத் ருத்ராஜ் கெய்க்வாட்டோடைய பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பிளே ஆஃப் சுற்றுக்கு நம்ம சென்னை அணி தகுதி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத இன்னொரு வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதே மாதிரி சென்னையில இருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.